அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து நிகழவிருக்கக்கூடிய நவ கிரகங்களினுடைய அதிரடியான மாற்றம் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதிக்குள்ளாக எப்படிப்பட்ட நிலைகளில் துலாம் ராசிக்காரர்களுக்கு கொடுக்கவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாபா வங்க அவர்களின் அதிரடியான கணிப்பின்படி பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதிக்குள்ளாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான தாக்கம் 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் தங்களை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய அளவில் விபரீதத்தை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் அமைய பெற்றிருக்கிறது. அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சூதானமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறுகிறது. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சாத்தியமாகலாம். குடும்ப நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றத்தாழ்வுகளோடு இருக்கும். அப்படிங்கிறதுனால குடும்ப பிரச்சனைகளில் கொஞ்சம் சுமூகமான அணுகுமுறை ரொம்ப முக்கியமான ஒன்று. அதிலும் கணவன் மனைவிக்கு இடையில் வரக்கூடிய பிரச்சனைகளை சுமூகமாக பேசி தீர்த்து கொள்ளுங்க. அதே போல் சுற்றத்தார் மத்தியில் இருக்கக்கூடிய விவாதங்கள், தேவையில்லாத சிக்கல்கள், இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா தங்களுக்கு மற்றொரு புறம் வருத்தத்தை ஏற்படுத்தலாம். அதிலும் நிதி நிலைமை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதீதமான தொந்தரவுகள் கொடுக்கலாம். அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க. அக்கம் பக்கமோ சுற்றத்தாரோ அவங்க கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் என்ன மாதிரியான விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும் போதும் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க. அவர்களை தங்களுடைய குடும்ப விவகாரத்தில் தலையிட அனுமதிக்க வேண்டாங்க. உங்களுடைய குடும்ப நிலவரத்தை பற்றிய எந்த ஒரு ஆலோசனைகளையும் மற்றவர்களிடத்தை கேட்கிறத முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களினுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத மருத்துவ செலவுகள், அப்படி இல்லைன்னா மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய நிலை உருவாகவும் ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பொறுமையான அணுகுமுறை எல்லா விஷயத்துலேயுமே அவசியமான ஒன்று அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ளுங்க. அதே போல் பொருளாதார நிலைமை அப்படிங்கிறதும் ஏற்றத்தாழ்வோடு இருக்குங்க. இந்த காலகட்டத்தில் அதீதமான செலவினங்கள் இருக்க பெறலாம். அதிலும் சுபவிரயங்கள் அதிகபட்சமாக ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு உங்களுடைய செலவுகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் செலவினங்களை பார்த்து பண்ணுங்க. சுதானமாக நடந்து கொள்ள பாருங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் வண்டி வாகன யோகம் உருவாக வாய்ப்புகள் இருக்கு. பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உருவாகவும் வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. இந்த நேரத்தில் சுபகாரிய நிகழ்வுகள் அடிக்கடி நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கு. இதன் காரணமாக குடும்பத்தில் ஒரு விதமான சந்தோஷம், மகிழ்ச்சி, உறவினர்களினுடைய வருகை இருக்கிறதுனால ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்க பெற்றாலும் மற்றொரு புறம் செலவினங்களும் இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். இந்த நேரம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் உங்களுக்கு அனுகூலங்களை ஏற்படுத்தினாலும் கூட சின்ன சிக்கல்களையும் போராட்டங்களையும் எதிர்நோக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் எல்லா விஷயத்திலையுமே சிந்தித்து செயல்படுவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக்கொண்டு செயல்பட பாருங்க. அதே சமயம் உங்களுடைய திட்டங்களை நடைமுறைப்படுத்த நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம். புதிய முயற்சிகள், வேலை வாய்ப்புகள் நன்றாகவே அமையும். குடும்பத்தில் சகஜமாக இருந்தால் அதிக நன்மைகள் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே நேரத்தை செலவிட பாருங்க. பணவரவு சாதகமாகவே இருக்கும். நண்பர்கள் தங்களை நாடி உதவியும் கேட்பாங்க. அதே மாதிரி உங்களை வியக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அவர்களும் உதவிகளையும் செய்வாங்க. பிள்ளைகளிடம் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப அவசியங்க. பிள்ளைகள்
பெண்களும் பெருமை கொள்ளக்கூடிய அளவுக்கு நடந்தும் கொள்வாங்க. வாகன பயணங்கள்ல சற்று கவனமா இருக்க பாருங்க. தூக்க குறைபாடு வரலாம், அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தோல்வி அடைந்த விஷயங்கள்ல வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கு. தங்கள் சிந்தனை திறன் வளர்ச்சி பெறும். வேலை வாயிலா விரோதிகள் இருந்தாலும் உங்கள் பக்கம் தர்மம் உயர்ந்து நிற்கும். புதிய பிஸ்னஸ் யோசனைகளை பின்பற்றுவீங்க. குடும்பத்தில் புதிய சேர்க்கைகள் நற்செய்திகள் கிடைக்கப்பெறலாம். பெற்றோர் ஆதரவு கிடைக்கும். பெண்கள் பக்கம் இருந்து சிறந்த ஒத்துழைப்பும் வரும். செலவுகள் அதிகம் இருந்தாலும் அவை பயனுள்ளவை. ஆரோக்கியம் சீராகவே இருக்கும். ஆனாலும் பழைய நோய்கள் அவ்வப்போது தலை தூக்க செய்யலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்க சொல்லணும். அதே சமயம் தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க. சகோதரர் வகையில் ஒற்றுமை விறக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. தாயார் ஆதரித்து பேசுவாங்க. வியாபாரத்தில் எதிர்பாராத தன லாபம் இருக்கு. உத்தியோகத்தில் புதிய சலுகைகளும் கிடைக்கும். நல்லது நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்தில் ஒற்றுமை விறக்கும். மற்றவர்களின் மனநிலையை உணர்ந்து பேசக்கூடிய பக்குவம் உண்டாகும். காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. பயணங்களால் புத்துணர்ச்சி பெறுவீங்க. புது தொழில் தொடங்குவீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவாங்க. நன்மை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சோர்வு நீங்கி உற்சாகம் அடைவீங்க. பிள்ளைகள் கேட்டதை வாங்கி தருவீங்க. புண்ணிய தலங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால தீர்வு கிடைக்கப்பெறுவீங்க. வியாபாரத்தில் புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவியும் செய்வாங்க. சிந்தனை திறனும் அதிகரிக்கும். குடும்பத்தாரின் ஆதரவை பெருக்கும். நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீங்க. சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிச்சிடுவீங்க. வியாபாரிகளுக்கு வியாபாரம் தழைக்க ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவத்தையும் தருவாங்க. புகழ் கௌரவம் அதிகரிக்க செய்யும். குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீங்க. உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வீடு வாகனத்தை சீர் செய்வீங்க. வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீங்க. அலுவலகத்தில் மரியாதையும் அதிகரிக்கலாம். புதிய பாதை தெரியக்கூடிய ஒரு காலகட்டம். கடந்த கால இனிய அனுபவங்கள் எல்லாம் நினைவு கூர்ந்து மகிழ்ச்சி அடைவீங்க. பிள்ளைகளின் பொறுப்புணர்வு அதிகமாகும். வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கலாம். வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பாங்க. உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க. எதிர்பாராத உதவி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கணவன் மனைவிக்குள்ள அனுசரித்து போகிறது நல்லது. அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம். யாரையும் பகைத்து கொள்ளாதீங்க. வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனை வரத்தான் செய்யும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் விவாதம் வேண்டாம். எதுலையுமே கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க. அதே மாதிரி தங்களுடைய திறமையால வேலையில நல்ல பெயரையும் எடுப்பீங்க. பகுதி நேர வேலை, மார்க்கெட்டிங், ஊடகம் போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும். மாணவர்கள் தேர்வுல வெற்றி பெறுவாங்க. பழைய கடன்களும் அடைபட ஆரம்பிக்கும். திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். ஆனா அதிக வேலை பளு காரணமாக தலைவலியும் பெறலாம். நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும். போதுமான தூக்கம் மற்றும் உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது. உணர்ச்சி பூர்வமான காலகட்டத்தில் மனதில் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில்களை தேடவும் ஆரம்பிப்பீங்க. வேலையில் தயக்கம் காட்டினாலும் தங்களுடைய திறமைக்கு பாராட்டு கிடைக்கப்பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. வேலை உயர்வுக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா நல்ல செய்தி கிடைக்கப்பெறுவீங்க. பொருளாதார நிலை சீராகவே இருக்கும். முதலீடு செய்வதற்கு முன்பாக யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வயிற்றில் பிரச்சனைகள் வரலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. ஆரோக்கியம் ரீதியா உஷாரா இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று. தைரியமான காலகட்டமாகவே இருக்கலாம். நீண்ட நாட்களாக முடியாம இருந்த வேலைகளை முடித்தும் விடுவீங்க. வேலையில் தங்கள் முடிவுகளுக்கு மரியாதை கிடைக்கும். புதிய திட்டங்களில் ஈடுபடுவீங்க. வியாபாரத்தில் விரிவாக்கம் இருக்கும். புதிய வருமானத்திற்கான வழிகள் கிடைக்கும். குடும்பத்தின் ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க.
சொத்துக்கள் மூலமாக லாபம் கிடைக்கும். திருமணமானவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. உடல் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். அதிக வேலை காரணமாக உடல் சோர்வு ஏற்படலாம். அதனால் இந்த காலகட்டம் வெற்றிகரமான ஒரு காலகட்டமாகவும் இருக்கப்பெறும். பொறுமையுடன் இருக்க வேண்டிய சில விஷயங்களும் அடங்கி இருக்கிறது. தனிப்பட்ட மற்றும் தொழில் ரீதியான விஷயங்கள்ல சில பல குழப்பங்கள் ஏற்படத்தான் செய்யும். அதனால பொறுமையாக இருக்க பாருங்க. வேலையில் தாமதம் ஒரு சில நேரங்களில் உருவாகலாம். அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான செலவுகள் அதிகமாகவே இருக்கும். உறவுகளில் பிரச்சனைகளும் ஏற்படலாம். விட்டு கொடுத்து போகிறது தான் உங்களுக்கு நல்லது. உடல் சோர்வு, இரத்த சோகை, செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. மருத்துவம், யோகா, சரியான உணவு அப்படின்னு அடிப்படை விஷயங்கள்ல கவனத்தை செலுத்த பாருங்க.